இந்த வீடியோவில் டேஸ்டியான உப்பு கொழுக்கட்டை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 200 கிராம் புழுங்கரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு 50 கிராம் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கலாம். உளுந்து பருப்பு செவக்கட்டும். இதோட 2 கிள்ளின வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதோட ஒரு மூடு திருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அரைச்ச மாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு மாவுலே போட்டோம். நல்லா வதக்கிக்கலாம். மாவு நல்லா வதங்கிருச்சு. இதை உடனே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாவு நல்லா ஆற வச்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கொழுக்கட்டையை இட்லி சட்டி ஆவியில் வேக வச்சிடலாம். இது வேகிறக்குள்ள டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு சட்னி செஞ்சிடலாம். மிக்சியில் ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். தாளிக்க வேணாம். இப்படியே கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொழுக்கட்டை வெந்திருக்கும். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான உப்பு கொழுக்கட்டை தயார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.